ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஆக்டர்ஸ் மல்லு ஆக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஹனி ரோஸ் வர்கீஸ் இவளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இவளை பற்றி பெரும்பாலும் தெரியாதவங்க யாரும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அப்பப்போ படங்களில் நிறைய நடிக்கலை அப்படின்னாலும் இவளுடைய படங்கள் இணையத்தில் எப்பயுமே சுற்றிட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு படம் கிடைக்காம ஒரு நடிகை இந்த அளவுக்கு க்ரோத் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது இவ்வளோ தான் எடுத்துக்கணும். நம்ம ஹனி ரோஸை தான் எடுத்துக்கணும். ஒரு மலையாள ஹீரோயினாக இருந்தாலும், அதாவது கேரளாவில் பிறந்திருந்தாலும், தமிழ், தெலுங்கு இப்படியான படங்களில் நடிச்சிட்டு வர இவங்க பெரும்பாலான ஒரு பெரிய பெரிய ஸ்டார் கூட நடித்து நிறைய படங்கள்லாம் கமிட் ஆகி அது மூலயமா இவங்களுடைய வருமானம், இவங்களுடைய வசதி இது எல்லாத்தையும் அதிகமாகிக்கல. ஆனால் நிச்சயமாக இவளுடைய வசதிகளும் இன்றைக்கி இவளுடைய பேலன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பிரமிக்கக்கூடிய வகையில் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது எப்படி அப்படின்ற ஒரு கெஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட ஷூட்டிங்க்கு போகாத இவங்க ஏகப்பட்ட கடைகளினுடைய திறப்பு விழா மற்றும் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நகை கடை திறப்பு விழாவுக்கு தான் அதிகமாக சொல்லி போகிறாங்க. அது மாதிரி கடைகளினுடைய திறப்பு விழாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் தன்னால் எந்த அளவுக்கு அங்கே இருக்கிறவங்கள குஷிப்படுத்த முடியுமோ, சந்தோஷப்படுத்த முடியுமோ, அவங்கள ஒரு ஆரவாரத்தில் ஆட்டம் போட வைக்க முடியுமோ அந்தளவுக்கு தன்னுடைய அழகை அது டாப் டு பாட்டம், முன்னழகு பின்னழகு எல்லாம் அது அவங்களோட கேர்வ்ஸ் எல்லாத்தையும் ஒரு அசைச்சி காட்டி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு குஷிப்படுத்தி அப்படி தனக்கான மார்க்கெட்டிங்கை ஒரு புதுவிதமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இப்படி இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் கலந்து இதையே ஒரு பெரிய வருமானமாக ஆக்கிக்கிட்டவங்கள இவங்க முதன்மை இடத்துல வருவாங்க. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட சரக்கு இருக்கிற ஒரே காரணத்தால் தான் அந்த கடையை திறக்கிறவங்களும் கூப்பிட்றாங்கன்றதும் ஒரு மிகப்பெரிய உண்மை. அதாவது எக்கச்சக்கமான அழகன் கொட்டி கிடக்கு. கேரளாவில் எப்படி அங்கங்கே மலைகள் உயர்ந்து நிற்கிதோ, அங்கே எவ்வளோ அளவுக்கு பசுமையாக ஒரு தளதளன்னு அங்கே இருக்கிற மரங்கள்லாம் இருக்கோ அதே அளவுக்கு அங்கங்கே பசுமையான அபரிவிதமான பழங்களினுடைய வளர்ச்சிகளை எப்படி அங்கே காண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கட்டுமஸ்தான ஒரு நல்ல ஒரு எடுப்பான செம்மக்கட்டையாக இன்றைக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மவுசோடு சுற்றிட்டு வரா நம்ம ஹனி ரோஸ். இவளை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும், இவள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச அழகு என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவன் நடித்த படத்துலேயே நீங்கள் எதை ரொம்ப ரசித்து பார்த்துருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் சொல்லுங்கள். முக்கியமாக இவளுக்கு நீங்கள் கொடுக்க போகிற மார்க்கு 10க்கு என்னன்றதையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.